அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப அழகான ஒரு பதிவு. அதாவது அழகை பற்றிய ஒரு பதிவு. நம்முடைய அழகை இன்னும் மெருகேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்மள பலரோட கவலை என்ன அப்படின்னா, நம்முடைய முகத்தில் எந்த விதமான பருக்களும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தழும்புகளும் இருக்கக்கூடாது, முகத்தில் சுருக்கமும் இருக்கக்கூடாது, ரொம்ப அழகாக ஒளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம யாராலையுமே அதை தாங்கி கொள்ளவே முடியாது. இன்னும் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப பெரிய கவலையாக இருக்கும். இன்னும் சில வீடுகளில் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், ஆனால் தன்னுடைய முகத்தில் ஒரு சின்ன பரு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த அளவு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த முக்கியமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை நம்ம 3 நாட்கள் நம்ம தொழுகைக்கு பிறகு ஒதிட்டு வந்தோம் அப்படின்னாலே 3 நாட்களில் உங்களுடைய முகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் கண் கொண்டு காண முடியும். அந்த அளவு இது உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 விதமான அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதை பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம். இன்னும் பீரியட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய முகப்பருக்களே வரும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வஜீஃபாவினுடைய சிறப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீரை போல தெளிவான முகத்தை நமக்கு இது தரக்கூடியதாக இருக்குமா. தண்ணீரை போல அப்படின்னா இந்த உலகத்திலே தூய்மையானது என்ன அப்படின்னா தண்ணீர் தான். அப்படிப்பட்ட தூய்மையை நம்முடைய முகத்தில் தரக்கூடிய அந்த அழகான அல்லாஹ்வினுடைய 3 திருநாமங்கள் என்ன அப்படின்னா, யா ஜமீலு, யா நூரு, யா முசவ்விரு. அழகானவனே, ஒளியானவனே, உருவத்தை அமைக்கக்கூடியவனே. இதை விட சிறந்த வார்த்தையை நம்மால் சொல்லவே முடியாது. அல்லாஹ்வினுடைய அழகான அமைப்பை சொல்லக்கூடியது, அல்லாஹ்வினுடைய சிறந்த தன்மையை விவரிக்கக்கூடிய 3 திருநாமங்கள். 3ஐயும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3ஐயும் சேர்த்து வெறும் 10 முறை ஓதி உங்களுடைய முகத்தில் தடவிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். இதில் நமக்கு அழகு கிடச்சி போயிடும். அடுத்தது க்ளோயிங்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிவு நமக்கு கிடைச்சிரும், பிரைட்டாக இருக்கும். அடுத்தது நம்முடைய உருவத்தில் ஏதாவது, என்னுடைய முகம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய மூக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய கண் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா. அந்த உருவத்தை நமக்கு சீராக்குது அப்படின்னா நமக்கு வேற ஒரு மூக்கோ கண்ணா வரப்போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளையே நமக்கு அழகாக காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். உருவம் அமைப்பவனேன்னு சொல்லும்போது நம்முடைய உருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நல்லா தீர்த்துருவோம். நம்முடைய உருவத்தை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெறும் தொடர்ந்து 3 நாட்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, 3 நாளில் இவ்வளோ அழகாக மாறிட்டீங்களே, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுங்க, அல்லாஹ்வினுடைய இந்த 3 திருநாமங்கள் தான் என்னுடைய அழகை இன்னும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த திருநாமங்களை ஓதும்போது நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இது முதல்ல நம்முடைய அகத்தை அழகாக்கும், அதற்கு பிறகுதான் நம்முடைய முகத்தை அழகாக்கும். இதனால் நம்முடைய உள்ளமும் அழகாக இருக்கும், நம்முடைய உருவமும் அழகாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிக அழகான ஒரு பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா அதற்கான நற்கூலியாக நம் அனைவருக்கும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அழகை பரக்கத்தாக ஒளி நிறைந்ததாக தரட்டும், ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.